ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் இது. ஸோ அதாவது நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில லைவ் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரோம், லைவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இலவசமாக தான் நம்ம ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம். அதனால பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும், எதிர்கால பலன், திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் செய்யலாமா, எப்போ அப்படிங்கிற மாதிரியான அஸ்பெக்டில் உங்களுடைய கேள்விகள் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம லைவ் பண்ணுறோம். ஸோ அதில் சேட்டிங்கில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை, ஜாதக டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணி 2 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் அந்த சாட்டர்டே சண்டேல 2 பேர் கேட்டிருந்தாங்க. அதில் முதலாவதாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வீரகுமார் அவர் என்ன பண்ணியிருக்கார், பேமெண்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் போடலை, டீட்டெயில்ஸை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதா இருக்குது. தயவுசெய்து இனிமேல் சப்போஸ் நீங்கள் சூப்பர் சாட் பண்ணுறதா இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு ரெண்டுமே விசிபிள் ஆகும். இல்லைனா பேமெண்ட் பண்ணது மட்டும்தான் வந்துடும். அப்புறம் அந்த ஐடியா வச்சுட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிக்கிறதா இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க தயவு செய்யுது. ரைட். இப்போ வீரகுமார் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் பார்க்கலாமா? 3/2/1974 10:15 PM விருதுநகர். நான் வேலையில் அடுத்த நிலைக்கு ப்ரொமோஷனுக்கு படித்து முயற்சி செய்து வருகிறேன். வெற்றி கிடைக்குமா? சொந்த தொழில் ஆர்வம் காட்டி வருகிறேன். தொழில் செய்யலாமா? என்ன தொழில் செய்யணும், என்ன வேலையில் இருக்கிறாரு, எதுவுமே கொடுக்கல. வேலையில முன்னேற்றம், தொழில முன்னேற்றம், இதுதான் கேள்வி கேட்கிறார். இப்ப இவருக்கு நம்ம எப்படி பட்டும் படாமல் சொல்ற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கும். பாருங்க ஜாதகம் எப்படி இருக்கு. கன்னியா லக்னம் அண்ட் மிதுன ராசி, மிருக சிரீஷம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை போது. சனி தசையில ராகு புத்தி இந்த மே மாதத்தோட முடியுது. அடுத்ததாக குரு தசை ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, குரு புத்தி. ஸோ குருவும் உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஸோ அதனால இந்த தசை முடியட்டும், சனி தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ்ல பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், ஹோல்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த குரு புத்தி உள்ள வரும் பொழுது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக கொடுக்கும். ஓகே. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராகு தசை, அடுத்ததாக ராகு தசை தானே வருது. ஆமா, குரு தசை முடிந்து, சரி குரு தசைங்கிறேன், சனி தசை முடிந்து அடுத்தது புதன் தசை வருது. ஓகேவா? 2027 டிசம்பர்லேருந்து புதன் தசை. புதன் ராகு சாரம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்து ராகு 4ஆம் இடத்துல கேந்திர பலம் ஏறி நிற்பது சிறப்பு. அப்ப இது என்ன ஆகும்? 10ஆம் பாவகாதிபதி திசை. அவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறார். அவர் 10ஆம் இடத்தோட வேலையை அழகா செய்ய ஆரம்பிப்பார். அவர் வாங்கின சாரம் ராகு 4ஆம் இடம், குருவனுடைய வீடு. குரு உங்களுக்கு 2ஆம் பாவ இணைவு. ஸோ எப்படி பார்த்தாலும் புதன் திசை தான் உங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். சரியா? ரைட். இப்ப இந்த புத்தி இப்ப ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்க வைக்கும். ஆனா என்ன அர்த்தம், இந்த மேக்கு அப்புறம் வரக்கூடிய கடைசி புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்ப சனி திசையில கடைசி அந்த குரு புத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குரு உங்களுக்கு வாங்கின சாரம் சுக்கிரன் சாரம் தானே, செவ்வாய் சாரம். அப்ப செவ்வாய் சாரம் பொழுது என்ன ஆகும், கொஞ்சம் அலைச்சல் அதிகமா கொடுக்கும். ஏன்? இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் பலமா நிக்கிறது தப்பு. அப்ப செவ்வாய் நன்மை தருவாரா? நன்மை தரமாட்டாரு. அப்ப அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. செவ்வாய் எங்க உட்காந்துருக்காரு? 8ல் உட்காந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது குடும்பம், பொருளாதாரத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதனால சொல்றேன். ஸோ அப்ப பிசினஸ்க்கான காலகட்டம் வந்திருந்தாலும் இனிஷியேட் பண்ணி விடுங்களே தவிர அகலக்கால் வச்சிடக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்தது ராகு, அடுத்தது குரு புத்தி. இந்த குரு புத்தியில ப்ரொமோஷன் கிடைக்குமானா எஸ், அடுத்த வருடம் கன்ஃபார்ம், இந்த வருடம் இறுதியிலேயே. ஓகே, ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் அந்த ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு பலமா இருக்குதுங்க. சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இன்னொரு நேயர் என்ன கேட்டிருந்தாரு, கிருஷ்ணகுமார் அப்படின்ட்டு. அவரை 24/4/97 6:04 AM பாண்டிச்சேரி. குரு நீச்சம், லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேட்டிருக்காரு. ஜாபை பத்தி கேட்டிருக்காரு. குரு நீச்சம் அது ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியினுடைய அர்த்தம். 24/4/97. ஓகே, சரி, 24/4/97 6:04 AM புதுச்சேரி. எஸ், பாருங்க, புதுச்சேரி ஜாதகம் வரும் பாருங்க சார். கிருஷ்ணகுமார் நீச்ச குரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி. லைஃப் எப்படி இருக்கும் ஜெனரலான கேள்வி கேட்டிருக்காரு. 24/4/97 6:04 AM புதுச்சேரி. ஓகே, ஜாதகம் இதான் சார். கிருஷ்ணகுமார் சார், உங்க ஜாதகம் இதை பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல வருதான். ஓகே,
மேஷ லக்னம் மேஷ லக்னம் அண்ட் துலாம் ராசி, விசாகம் 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை போது. ஸோ சனி திசையில ராகுவோட புத்தி இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும். சனி திசையில் ராகு புத்தி, ராகு 6ஆம் இடத்தில் அமர்ந்து நின்ற வீட்டின் அதிபதி புதன் லக்னத்துல. ராக விட்டீங்கன்னா அடுத்தது குரு. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல, குரு நீச்சம். எஸ், குருவில் உங்களுக்கு அமைப்பு உண்டுங்க. ஸோ அதனால ஒரு நிமிஷம் இங்க போச்சு. சனி திசையில லாஸ்ட் குரு புத்தி ஏப்ரலுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. சரிங்களா? அதுக்கு குரு நீச்சமாயிடுச்சு அப்படிங்கறத எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜாதகத்துல குரு பரிவர்த்தனையால் ஆட்சி நல்லா தான் நீக்கிறாருங்க. அதனால குரு நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கவே வேண்டாம். ஓகே. அடுத்தது குரு என்ன நட்சத்திரம்? குரு செவ்வாயோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து. செவ்வாய் உங்களுக்கு லக்னாதிபதி பரிவர்த்தனை. ஸோ கன்ஃபார்மா அந்த அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பும் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. 5ஆம் பாவக தொடர்பு, 9ஆம் பாவக தொடர்பு அல்லது குருவினுடைய தொடர்பு, இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹைக் கிடைக்கணும். ப்ரொமோஷன் அல்லது வேலையில சேலரி அதிகமா போறது, வேற வேலை ஜம்ப் பண்ணா கூட பெஸ்டான ஜாப்ல உட்கார்றது, இதெல்லாம் கிடைக்கும். அந்த அமைப்பு இந்த குரு புத்தியில கிடைக்கும். ஏன்? குரு சனியோட பரிவர்த்தனையில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப சனியோட தசாபுத்திலையும் குருவோட தசாபுத்திலையும் சனியோட வேலை நடக்கணும். அப்ப சனியோட தசாபுத்திலையும் குருவோட வேலை நடக்கணும். அப்ப சனிங்கிறது உத்தியோகக்காரர்கள். ஸோ கன்ஃபார்மா லைஃப் முக்கியமா வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறத காட்டுது. சரிங்களா? ரைட். ஜாதகம் நல்லா இருக்குங்க. ஜாதகம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து என்ன தசை? சனி தசை. இதுக்கு அடுத்த வரக்கூடியது புதன் தசை. புதன் லக்னத்துல உட்கார்ந்துருக்கார். இருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகேவா? புதன் தசையும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. நன்றி சார். ஸோ இந்த 2 நேர்கள் தான் நம்ம இந்த வாரத்துல கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் பார்த்தோம். ஸோ வாரம் நம்ம லைவ் பண்ணிட்டு வரோம், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில. ஸோ புது நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்க, சனிக்கிழமை லைவ்ல வாங்க. உங்க டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். சரிங்களா? ரைட். ஸோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.